தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே 3ஆம் பாகமாக 6வது நம்பராக அந்தி கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் நாசம் பண்ணுவார் என்று பவுல் சொல்கிறான். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் அந்தி கிறிஸ்துவை நாசம் பண்ணுவார் என்று பவுல் சொல்கிறான். அந்தி கிறிஸ்து என்பது பிசாசு அல்ல, தேவதூதன் கிடையாது. அவன் நம்மை போல ஒரு மனுஷன்தான். அவனை ஒரு மிருகம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 5:43 நான் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் என்னை நீங்கள் ஏற்றுக்கிறல, வேறொருவன் இந்த சுய நாமத்தினால் வருவான், அவனைத்தான் ஏற்றுக்கிறவங்கன்னு சொல்லி அந்தி கிறிஸ்துவை பற்றி யூதர்களுக்கு இயேசு எச்சரிப்பு கொடுத்தார். சுயநாமத்தினால் வருவான். சுயநாமம்னா நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவான். இதில் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவன் எதிர்த்து நிற்கக்கூடியவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இது அந்தி கிறிஸ்துடைய அடையாளம். ஆரம்பத்தில் சூதக ராஜாவாக வருவான், தந்திரமாக வருவான். அது ஒத்த கொம்புன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் தானியல்லையும் போட்டிருக்கு. ஸ்திரீகளுடைய சிநேகத்தை விரும்பாதவன்னு சொல்லி தானியலில் போட்டிருக்கு. அவன் ரொம்ப தந்திரவாதியாக, ரொம்ப சாமர்த்தியமாக எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவான், வசப்படுத்துவான் அப்படின்னு போட்டிருக்கு. வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரத்தில் முத்திரையை உடைக்கும் போது வெள்ளை குதிரையில் வர்றவன் அவன் வில்லு இருக்கும், அம்பு இருக்காது, அவன் ஜெயிக்கக்கூடியவனாக இருப்பான்னு போட்டிருக்கு. யுத்தம் பண்ணாமையே அவன் ஜெயிக்கக்கூடியவனா, காந்தி மாதிரி தந்திரமான வகையில். காந்தி அகிம்சை கொள்கைக்கு வந்தார். காந்தி மாதிரி இவன் ஒரு அகிம்சை கொள்கை மாதிரி வந்து நல்லவன் மாதிரி நடித்து எல்லாத்தையும் வசப்படுத்துவான். யூதர்கள் முழுவதும் அவனை நம்பி கிறிஸ்துன்னு ஏற்றுக்குருவாங்க, மெசியான்னு. 7 வருஷம் அவனோட உடன்படிக்கை பண்ணுவாங்க. அவன் அவங்களுக்கு ஆதரவாக தேவாலயம் கட்டி கொடுப்பான். இப்போ எருசலேமில் தேவாலயம் இல்லை, ஒரு சுவர் தான் இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இதில் சமாதான தூதமனா வந்து 2 பேருக்கு சமரசமாக்கி அங்கே உள்ள மசூதியை அகற்றி அங்கே யூதர்களுக்கு ஆதரவாக தேவாலயங்கள் கட்டி கொடுப்பான். அவனை மெசியான்னு எல்லாம் நம்பி உடன்படிக்கை பண்ணிடுவாங்க. பாதி நாட்கள் முடிஞ்ச உடனே பலியும் காணிக்கையும் விலக்கி நானே கடவுள், நானே தேவன், நான் தான் ஒரே கடவுள், ஒரே உலகம், ஒரே தேர்தல், ஒரே ராஜா, ஒரே காடு, அது நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நிலைநிறுத்துவான். அந்த நேரத்தில் தான் பரிசுத்தவான்கள், உண்மையான ஆளுகளுக்கு விழிப்பு ஏற்படும். யூதர்களும் அப்போ தான் திருந்துவாங்க. அந்த காலகட்டத்தில் மகா உபத்திரவத்துக்கு சபையை கர்த்தர் தப்பி வைப்பார், எடுத்துக்கொள்வார். அந்த எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு இந்த பூமிக்கு திரும்ப வர்றதுக்கு பேர் தான் 2ஆம் வருகை. அந்த 2ஆம் வருகையில் அவனை நாசம் பண்ணுவார்னே போட்டிருக்கு. 8ஆம் வசனத்தில் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8-9 படிக்கும்போது இந்த சபையை கர்த்தர் நீக்கும்போது, மணவாட்டி சபையை நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். சபையை கர்த்தர் எடுக்கும்போது அவன் பகிரங்கமாக வெளிப்படுவான், அல்லது அவன் வெளிப்பட சபையை எடுக்க கரெக்டாக இருக்கும். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அப்படியே போட்டு நாசமடைவார்னே இருக்கு. வெளிப்படுத்தல் 11:17-11 பாதாளத்திலிருந்து ஏறி நாசமடைய போகிறவனமாக இருக்கிறான்னு அந்த மிருகத்தை பற்றி, இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி தான் அங்கே மிருகம்னு அவன் நான் நாசமடைய போகிறவனாக இருக்கிறான், பாதாளத்திலிருந்து ஏறுறான்னு அங்கே ஞான அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, நாசம் பண்ணுவார் அப்படின்னே போட்டிருக்கு. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி, அக்கிரமக்காரன்னு சொல்லும்போது மனுஷன்தான், சாத்தானுடைய செயலின்படி அவன் இயங்குவான். சகல வல்லமைகளோடு அடையாளங்களோடு பொய்யான அற்புதங்களோடு. இங்கே கேட்குறீங்க, மெய்யான அற்புதம் வேறு, பொய்யான அற்புதம் வேறு.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்கன்னு சொல்லி மத்தேயு 24:23 இயேசு கடைசி காலத்தை குறித்து 2ஆம் வருகையை பற்றி எச்சரித்தார் இல்லையா? அந்த எச்சரிப்பு தான் இது. அதில் மத்தேயு 24:15 பாலாக்கு அருவருப்பை குறித்து தானியேல் புஸ்தகம் சொல்லியிருக்கானே, அது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கங்கன்னு ஒரு அடையாளம் சொன்னார்ல, அந்த பாலாக்கு அருவருப்பு தான் இந்த அந்தி கிறிஸ்து. இவனைத்தான் கர்த்தர் நாசம் பண்ண போகிறாரு. அவன் அடையாளங்கள் அற்புதங்கள் பொய்யான அற்புதங்கள் செஞ்சு ஜனங்களை ஏமாற்றுவான், தன்னை கடவுளாக காட்டுவான். 10ஆம் வசனத்தில் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் அவன் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை இந்த ஜனங்கள் விசுவாசியாதபடியால், அங்கீகரியாமல் போனபடியால் அவங்களுக்கும் அதே நாசத்தில் அவங்களுக்கும் பங்கு உண்டு. நீதிமொழிகள் 13:13 வசனத்தை அவமதிக்கிறவன் தேவனுடைய வசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவானே போட்டிருக்கு. வேதத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவானே போட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், இயேசுவை புறக்கணிக்கிறவன், அப்போஸ்தல உபதேசத்தை புறக்கணிக்கிற முழுவதும் இவன் அந்தி கிறிஸ்து நாசமடைகிற மாதிரி அவனோட சேர்ந்தவங்களும் நாசமடைவாங்க. 11ஆம் வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2:11 ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினிக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். எவனாவது சொல்லி கொடுக்குறான்? இதை கொடிய வஞ்சகத்தை தேவன் அவங்களுக்கு அனுப்புவார். சத்தியத்தை மேலே பிரியம் இல்லை, சுவிசேஷத்தை அங்கீகரிக்கலை, இயேசுவையும் ஆதி அப்போஸ்தலரையும் புறக்கணிச்சிட்டாங்க. அந்தி கிறிஸ்துவை விரும்புகிறாங்க, பொய்யான அற்புதத்தை விரும்புகிறாங்க, மேஜிக்கை விரும்புகிறாங்க, டான்ஸு, டிக்கா டான்ஸு, கள்ள நடனம், இதை குத்து நடனம், இதில் கையை தட்டுறான், இதில் தான் கூட்டம் கூடுறான். இவன் முழுவதும் நாசமடைவானே போட்டிருக்கு. இது எச்சரிப்பின் சத்தம். அந்தி கிறிஸ்துக்கு மட்டும் இல்லை, அவனை சேர்ந்த மக்களுக்கும் அது உண்டாகும். அந்தி கிறிஸ்துடைய ஆவி வேறு, அந்தி கிறிஸ்து வேறு. இவன் அந்தி கிறிஸ்தாக இருக்கான். இவனுடைய ஆவி என்னென்னா, தன்னை கடவுளுண்டு எவன் சொல்கிறானோ அவன்லாம் அந்தி கிறிஸ்துடைய ஆவி தான். உலகத்தில் அநேக ஆவிகள் இருக்குது, எல்லாத்தையும் நம்பாதீங்க. அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்கள் சோதித்து பாருங்கள். தேவ ஆவிகளை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வருமுண்டு கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துடைய ஆவி அதுவே என்று 1 யோவான் 4:1-2 அதில் போட்டிருக்கு. அப்போது சொல்லியிருக்காங்க. 1 யோவான் 2:22-23 பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்துன்னு போட்டிருக்கு. இன்றைக்கி ஒன்லி ஜீசஸுக்காரங்க பிதா கிடையாது, இயேசு தான் முதல் பிதாவாக இருந்தார். இப்போ இயேசுவா கடவுளே வந்துட்டார், பிதான்னு தனியாக கிடையாது, இவர் தான் எல்லாம் அப்படின்னா பிதாவையும் குமாரனையும் அவன் தனித்தனியாக இல்லாமல் மறுதலிக்கிறான். அவன் அந்தி கிறிஸ்து. புரிஞ்சுக்க, அந்தி கிறிஸ்துடைய ஆவி. இப்போ கடவுள் பேசுகிறாரு எந்தெந்த நாய் சொல்லுதோ அவன் முழுவதும் அந்தி கிறிஸ்து. இப்போ பேசினார், இப்போ ஜோமன்னே பேசினார், ஆண்டவரே இந்த சபைக்கு என்ன சொல்லணும் பேசினார், இந்த கூட்டத்துக்கு போகிறேன் என்ன பேசினார், வசனத்தில் உள்ளது நான் உணர்த்தப்பட்டேன், படித்தேன், ஆவியானவர் எனக்கு வசனத்தில் உணர்த்தினார். இதுதான் நல்ல ஊழியக்காரன். என்னுடைய வார்த்தைகளை ஆவியால் நினைப்பூட்டுவார்னு அவர் சொன்னார். அது கரெக்டாக இவன் சொல்கிறான், கரெக்டு. இயேசு இப்போ தான் பேசினாருன்னு சொன்னான். இப்போ தான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாருன்னா, இந்த சுவிசேஷத்தில் இல்லாத ஒன்றை புதுசாக சொல்லுவாரா? இல்லை சொன்னதே திரும்ப சொல்கிறதுக்கு திரும்ப ஒரு முறை வருவாரா? அதான் சொல்லிட்டாரே. அதனால் அடிக்கடி கடவுள் பேசுகிறாருன்னு சொல்கிறவங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. அவன் அந்தி கிறிஸ்துடைய ஒரிஜினல் செக்ரட்டரியாக இருப்பான், ஒரிஜினல் அந்தி கிறிஸ்து ஆவியாக இருப்பான். இந்த உலகத்தில் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்குது. அதனால் இது கடைசி காலம் என்று அறிகிறோம்னு 1 யோவான் 2:18 இருக்குது. கடைசி காலமாக இருக்குது. அன்னைக்கே கடைசி காலம் சொல்லும்போது இது முடிவு காலம். ஏகப்பட்ட அந்தி கிறிஸ்து வந்துட்டான், ஆவிகள் வந்துருச்சு. தயவுசெய்து அந்த ஆவிகளோடு இணைஞ்சு போயிட்டீங்கன்னா நீங்களும் நாசமாக போயிடுவீங்க, அவன் நாசமாக போவான், நீங்களும் நாசமாக போவீங்க. அதனால் ஆதி அப்போஸ்தலரை பின்பற்றுங்க, அவங்கள மாதிரியாக வைங்க. இங்கே 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும்
நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதின் குறித்து நாங்கள் உங்களுக்கு வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு வார்த்தையினாலாவது ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்க. எவ்விதத்திலையும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகி பாவ மனசன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்போ அப்போஸ்தலர் தான் கோல் மாடு. இந்த நிருபங்கள் எங்களுக்கு வந்த தோன்றுகிற ஒரு நிருபம் இருக்குல்ல, இந்த நிருபங்கள் தான். இந்த நிருபம் எல்லா சபைகளையும் சத்தியமாக வாசிக்கப்படணும்னு சத்தியம் வச்சு கேட்குறான். 1 தெசலோனிக்கே 5:27 இருக்குது. சத்தியமாக இயேசு கிறிஸ்து மேலே சத்தியம் வச்சு சொல்கிறேன், இந்த நிருபத்தை படிங்கன்னு சொல்கிறான். இப்போ எங்கள் சபைகள்லாம் சங்கீதம் நீதிமொழிகள்லாம் வாசிக்கிறது இல்லை, வேத பாடம் வாசிப்போம்ல, சங்கீதம் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு சொல்கிறாங்க இல்லையா, நிருபங்கள் தான் படிக்கணும், நிருபங்கள் தான் வேத பாடமாக வாசிக்கணும். அப்படியாவது வாசிங்க, மக்களுக்கு தெரியட்டும். இன்னும் பழைய குடி கதவை தேடி மாதிரி பழசிலே போகாதீங்க. அதெல்லாம் பாரம்பரியம். சபைகள் செஞ்ச நல்லதுன்னு தான் அவங்க செஞ்சாங்க, ஆனால் நல்லது கிடையாது. சொல்லாதது எது செஞ்சாலும் அது நல்லதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ இந்துக்கள் நிறையா செய்கிறாங்க, முஸ்லீம் நிறையா செய்கிறாங்க, நல்லது தான் செய்கிறாங்க. சொல்லலையே அதை. அதனால் நமக்கும் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால் தயவுசெய்து நாசமாக போயிடாதீங்க, அந்தி கிறிஸ்துவை பின்பற்றாதீங்க. இன்றைக்கு உள்ள கள்ள ஊழியர்களை, அந்தி கிறிஸ்து ஆவிகளை பின்பற்றாதீங்க, அப்போஸ்தலரை பின்பற்றுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த அந்தி கிறிஸ்துவுடைய நாசத்திலிருந்து, அந்தி கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாசத்திலிருந்து தப்பித்து பரிசுத்தவான்களோடு ஆதி அப்போஸ்தலர் உபதேசங்களோடு அண்டிக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.